கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் பி டி செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திருப்பூர் சுப்பிரமணியன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு மிகப்பெரிய படம் பொங்கலுக்கு வெளியாகுது, அதுவும் 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது நிச்சயமா திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு டபுள் குஷியா இருந்திருக்கும்னே சொல்லலாம். பட் இப்போ இவ்வளவு ஒரு பெரிய படம் பொங்கல் மாதிரியான ஒரு ஹியூஜ் மார்க்கெட் ஓபன் ஆகிற டைம்ல ரிலீஸ் ஆகல அப்படின்னும் போது அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்? முதல்ல இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறது எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா ரொம்ப நாளா இது முதல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க, அப்புறம் பொங்கலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. சரி, பொங்கலுக்கு கண்டிப்பா படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஏன்னா சென்ற 2026ல பெரிய படங்கள் ஒண்ணுமே பெருசா சக்சஸ் இல்லை. சரி, 26ல முதல் படமா வருது, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம், பெரிய அளவு இருக்கு, அது பெண்கள் மாதிரி 9 நாள் லீவ் இருக்கும்போது நல்லா இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இது எதிர்பாராத இந்த மாதிரி சென்சார் சிக்கல் வந்துருச்சு. இது யார் கையிலையும் ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்கெல்லாம் இதுல எதுவுமே செய்யறதுக்கு வழி இல்லாம இருக்கு. அதனால இப்ப வேற என்ன, எப்படி இருந்தாலும் இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் அன்னைக்கு பொங்கல் பண்டிகை மாதிரி தான் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால இப்போ வேற என்ன பண்ண முடியும்? நாங்க இப்ப வர இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சிட்டிஸ் பராசக்தி இருக்குது, ராஜா சப் வருது, இன்னும் 2-3 படங்கள் வரும். இந்த கேப்ல 2-3 பேர் ரெடியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி படங்கள் வரும். இருக்கிற வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான், என்ன பண்ண முடியும்? ஒரு பிளான் பண்ண தேதியில ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன மாதிரியான சிக்கல்கள் தயாரிப்பு தரப்புலையும் சரி, திரையரங்கு உரிமையாளர்கள் தரப்புல இருந்தும் நீங்க சரி ஃபேஸ் பண்றீங்க? இல்ல, எல்லா இடத்துலயும் எங்களுக்கு சிக்கல் இருக்கு. எப்படி உதாரணத்துக்கு எல்லா தியேட்டர்லயும் சின்ன லெவல்ல இருந்து சொல்றீங்க இல்லைங்க, ஒரு கேன்டீன்ல இருந்து பால் கொண்டு கேன்டீனுக்கு எல்லா பொருள் வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க. அந்த கேன்டீனுடைய உரிமையாளர்கள் அந்த பொருள் பூரா உனி சரி எந்த அளவுக்கு அது நிறைய பொருள் அதுல வேஸ்ட் ஆகும். அப்படி ஒவ்வொரு வகையிலும் நாங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட், ஏன்னா 2 பெரிய படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் நாங்க பண்ணி வச்சிருந்தோம். ஆக்சுவலா இன்னைக்கே நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் இது பண்ணோம். இப்போ நீ அதெல்லாம் இருந்தது சேஞ்ச் பண்ணி பண்ணணும். 3வது எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய சொன்னா ஒரு ஜனவரி மாசம் புது வருஷம் ஒரு பொங்கலுக்கு ஒரு 2 பெரிய படம் சொல்லிட்டுனா இந்த 2026 தொடக்கமே நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எல்லா வகையிலும் எங்களை பற்றி ஏமாற்றம் தான். ஆனா இதுல யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்ன காரணம்னா சென்சார் போர்டுங்கிற அவங்களுடைய அதிகாரம், அவங்க அவங்களுடைய பார்வையில என்ன சொல்றாங்களோ அதுதான் செஞ்சாங்க. இன்னைக்குல காலங்காலமா இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. அதனால நம்ம யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்களை பொறுத்தவரை வருத்தம் தான். வருஷத்துல நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் வெளியானாலுமே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் நடிக்கக்கூடிய படம் வரும்போது திரையரங்குகள் அதனால அடையக்கூடிய பலன்கள், டிக்கெட் விற்பனை அப்படின்றத தாண்டி என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்? டிக்கெட் விற்பனையில இருந்து பார்க்கிங்ல இருந்து எல்லாமே படத்தை கொடுத்து இந்த மாதிரி இப்போ விஜய் மாதிரி படம் வரும்போது இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய வசூலுக்கு இன்னும் சொல்ல போனா எல்லாருமே விஜயனுடைய கடைசி படங்கிறதுனால அவரே கடைசி படம் அறிவிச்சுட்டாரு. அதனால எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது இது வரைக்கும் 1000 கோடி எந்த படம் வசூல் பண்ணதில்லை. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 1000 கோடி இந்த படம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட இருந்தது. நாளைக்கு பண்ணுமா பண்ணாதாங்கிறது யார் கையிலையும் கிடையாது. ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்காக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம் பெஸ்டிவல் டேட்டுங்கிறது அது வேற. இன்னைக்கு மக்கள் பாத்தீங்கன்னா அந்த ஹாலிடே மோடுலாம் தியேட்டருக்கு வர்றாங்க. மற்ற நாளை விட ஒர்க்கிங் டேஸை விட ஹாலிடே இருந்தாலும் நல்லா இருக்கு. இப்ப இந்த படத்துல தரப்ப பாத்தீங்கன்னா அதிசயமா 9 நாள் அந்த பொங்கல் ஹாலிடேஸ் வருது. இன்னைக்கு இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் ஒர்க்கு. எல்லாரும் இன்னைக்கே ஊருக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா பக்கத்தரப்பு அரசு தரப்பு மற்ற பக்கமாகட்டும் பிரைவேட் எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாரும் தென் மாநிலம் சேர்ந்தவங்களே எல்லாம் ஊருக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த 9 நாளுமே லீவ் மூடு தான் நல்லா இருந்திருக்கும். அது பாதிப்பு அதான் எந்தெந்த வகையில் தனித்தனியா பாதிப்பு சொல்ல தெரியல. அதனாலதான் இப்போ பொங்கல் மாதிரியான ஒரு மிகப்பெரிய அந்த லீவு கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை படம் இப்போ மிஸ் பண்ணிடுச்சு ரிலீஸ. அடுத்து எந்த ஒரு தேதி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய படம்? இவங்க இப்ப சொல்லி 20ஆம் கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்ல படமே கிடையாது. அடுத்தாப்புல படங்கள் பாத்தீங்கன்னா ஏப்ரலுக்கு அந்த ஜெயிலர் 2 வரதான் படம் இருக்கு. வேற கையில எந்த படம் கிடையாது. அதனால எப்ப இந்த படம் வந்தனாலும் இந்த ஒரு 2 வாரத்துக்கு ஒரு பெரிய வசூல் இருக்கும். நாங்களா இருந்துட்டு சரி ஓகே, எது நடந்தாலும் நன்மைக்கு, வேற என்ன செய்ய முடியும் நம்ம. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த தடவை 2 படத்தோட வந்தது. ஜனநாயகம் பராசக்தி ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி வந்தது. இனி அது இல்ல, இனி அடுத்தாப்புல வரும்போது சோலோ ரிலீஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது 1000 ஸ்கிரீன் தான் 1000 ஸ்கிரீன் அந்த படம் ஒழுகும். அதனால இப்ப இருக்கிற காலத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையுங்கிறதா என்னுடைய கருத்து.
ரைட், நன்றி திருப்பூர் சுப்பிரமணியன், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் PT செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.